வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமः. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாः பத்ரம் மாஹிபிர்யஜத்ராஹ சிரைரங்கஸ்வை ரங்கை. திரும்ப சொல்லணும். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாः பத்ரம் பஷ்யமாக்ஷர்பியஜத்ராः ஸ்திரைரங்கசுஷ்டுபாகம் சுனோபிः யசேம தேவஹிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ வృద్ధசர்வாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந சாக்ஷர்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ராமபூர்வதாபினி உபனிஷத்தினுடைய 82வது மந்திரம்லேருந்து பார்க்கலாம். ஒரு 15 மந்திரம். இதில் கடைசி வரைக்கும் இதை உபநிஷத்தில் எப்படி வச்சாங்கன்னு தெரியல. பக்தினாலையும் மோட்சம் உண்டுங்கிறத வலியுறுத்த நினைக்கிறாங்களோ. பக்தினால் மோட்சம் உண்டு எப்படின்னா அது கிரமமுக்தின்னு சொல்லுவாங்க. முக்தியை 4 வகையாக பிரித்து வாழும்போது ஜீவன் முக்தனாகும். இந்த மாதிரி ஞானமில்லாத ஞானாத் கைவல்யம்ங்கிற அந்த நிலை அடையாமல் அதுக்கு முன்னாடி சாலோகம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்யம்ங்கிற அந்த 4 நிலைகளை கிரமமுக்திங்கிற முறையில் இந்த ஜபயோகம் பக்தி யோகம் ராஜயோகம் மற்ற யோகங்கள் எல்லாம் அதில் கனெக்ட் ஆகி அப்புறம் அங்கிருந்து கைவல்ய நிலையை அடைகிறாங்கன்னு இந்த 3 கேட்டகரியில் ஒன்று ஜீவன் முக்தன், 2வது கிரமபக்தி, அதில் 4 வகை, 3வது கைவல்ய நிலைங்கிற பிரம்மஸ்வரூபம் இப்படின்னு சொன்னாங்க. இப்போது அந்த மெத்தடாலஜியில் இந்த உபநிஷத்துலேயே ஞான உபநிஷத்து, யோக உபநிஷத்து, பக்தி உபநிஷத்துன்னு இருக்கிறதுனால இவங்க இந்த ராமபூர்வதாபினி உபநிஷத்தில் ராமநாமத்தையும் ராம யந்திரத்தையும் ராம மந்திரமாலாவையும் ராமனை பூஜை பண்ணுறதை பற்றியும் சொல்கிறாங்க, விளக்கமாக சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கக்கூடிய மந்திரமும் ராமனை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. அந்த யந்திரத்தை வச்சு, அந்த 8 இதழ் கொண்ட தாமரையை வச்சு. ராம உத்தரதாபினி உபநிஷத்தில் வேத விசாரம் இருக்கலான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் அன்னன்னைக்கு மந்திரங்களை பார்த்து அது பாஷ்யம் பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி சப்தார்த்தம் பண்ணி பாவார்த்தம் பண்ணி ரகசியார்த்தம் கிடைச்சதுன்னா அது ஈசன் கிருப்பை. அதுபடி நம்ம பேசுகிறோம். அதனால் உத்தரதாபினியில் என்ன இருக்குன்னு இந்த இன்ட்ரோவை பார்த்தா அதில் யாஞவல்லியக்கருடைய பேர் பார்த்தேன். சரி, யாஞவல்லியக்கர் இது மாதிரி ரிஷிகள்லாம் வந்தால் விசாரம் இருக்கலாம், டவுட் கேட்பாங்க. அதனால் ஞானம் இருக்கும், விசாரம் இருக்கும்னு நம்புகிறோம். இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதையும் நாம் தமிழ் பண்ணுறோம். நம்ம முறை என்ன அப்படின்னு கேட்டால் 108 தமிழ் பண்ணணும். ஒரு அகலமான ஒரு பார்வை, ஆழமான பார்வை, நுட்பமான பார்வை, 3 விதமாக பார்க்குறோம். அதுவே சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிற முக்தி நிலையை கொடுக்கும். அதுக்கு நேற்றும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுற ஒரு வார்த்தையை. நீங்கள் ஸ்ரத்தையோட நீண்ட தீர்க்கால நிரந்தரியா வித்யா ஸ்ரத்தையா தபஷா பிரம்மச்சரியன்னு நீங்கள் கேட்டுட்டு வர்றது தான் உங்கள் கடமை. எந்த வார்த்தை எப்படி முக்தி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். இப்பயே கொடுக்கணும், எப்போ கொடுக்கும், எப்படி கொடுக்கலாம் கேட்கக்கூடாது. அதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதன்னு. டோன்ட் ஆஸ்க் வாட் அண்ட் வேர். டூ யுவர் டியூட்டி
without expectation. It will be given. Don't ask when and where அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாக ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது ஒரு அரிய விஷயந்தான். நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கடமையை மட்டும்தான் செய்கிறது நம்ம கையில் இருக்குது. பலனை எதிர்பார்க்கறது கூடாதுன்னு சொல்லியாச்சு, பரம்பொருளே சொல்லிடுச்சு. அப்புறம் நான் கடமையை எதிர்பார்ப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. பெண்ணுக்கு அதிகமாக இருக்கும்னு அன்றைக்கி கூட சொன்னேன். அது ஒரு பெரிய கேன்சர்னு சொன்னேன். 1 கோடி ரூபா பரிசு விழுங்கிற ஒரு லாட்ரி சீட்டில் ஒருத்தவனுக்கு தான் 1 கோடி விழும். பாக்கி 99,99,999 பேருக்கு விழாதுங்கிறது நிச்சயம். அதை தெரிஞ்சால் அதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரி தான் அதை சீட்டை வாங்குகிறான். அது மாதிரி தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடக்காமல் போகிறதுக்கு 99,99,999 வாய்ப்பு இருக்குது. நடக்கிறதுக்கு 1% இருக்குது. ஏன் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? அதுக்காக நீங்கள் வந்து மனசை வருத்தப்படணும், துக்கப்படணும். நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஒன்றுமே நினைக்கக்கூடாது. பேசாமல் வாயை மூடிக்கிட்டு சொன்னதை செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை கடந்து போகணும். புரியுதா? நீ நினச்சேன், போனேன், வந்தேன்னா அது வந்து உன்னுடைய அவித்யா. அவித்யா தான் எல்லா துயரத்துக்கும் காரணம். அவித்யானா 5 பாயிண்ட் இருக்குது. அதில் அவித்யாவுக்குள்ளே 5 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து உண்மையை மறைக்கும், ஆவரணம்னு பேர். 2வது பாயிண்ட்டு பொய்யை உண்மையாக காட்டும், 2வது விக்ஷேபம்னு பேர். ஆவரணம், விக்ஷேபம். 3வது பாயிண்ட்டு அனித்தியத்தை நித்தியமாக நம்ப வைக்கும். இது போய்டும் நல்லா தெரியும், ஆனால் அதுக்காக உயிரை விடுவான். 3 வச்சா. அப்புறம் துக்கத்தை சுகமாக பார்க்குறான். எதுலெல்லாம் சுகம் கிடைக்கணும் போகிறானோ அதெல்லாம் அதுக்கப்புறம் துக்கத்தை தொடர்ந்து கொடுக்கும். எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான் இது. அதை 4ஆச்சா. 5வது வந்து ஆத்மாவாக நினைக்கிறது. ஜடத்தை சைத்தன்யமாக நினச்சிக்கிட்டு அதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கறது. இந்த 5 தத்துவம் தான் அவித்யா. இது யாருக்குன்னு கேட்டால் இந்த முட்டா பசங்களுக்கு, அறிவில்லாதவங்களுக்கு, மெய்யறிவு இல்லாதவர்கள். மெய்யறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த 5 தத்துவத்தில் மாற்றுறதில்லை. எப்பயுமே கனவுல தானே வாழ்கிறான். கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் என்ன பண்ணுறான்? பிள்ளைங்களுக்காக ஓடுறான், ஒய்ஃபுக்காக ஓடுறான், அப்பா அம்மாவுக்காக ஓடுறான், ஆஃபீஸ் எஜமானனுக்காக ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு டார்கெட்டை வச்சுட்டு ஓடுறான். தனக்குன்னு சுயமான ஒரு செயல் அவனுக்கு கிடையாது. மற்றவங்க வேலையை தான் அவன் செய்கிறான். அதனால தான் எல்லாரையும் வேலைக்காரன்னு சொன்னோம். முக்தினா என்னையானா தன்னில் தானாக நிற்பது. ஸ்வஸ்வரூபேன அவசித்தம்னு பேர். ஸ்வஸ்வரூபேன, தன்னுடைய ஸ்வரூபத்தில் அவசித்தம், நன்றாக அமர்தல், சம்சிதம், அமர்ந்திருத்தல். தன்னில் தானாய் நிற்பது. இப்போ தன்னில் தானாக நிற்கிறான்னா அவனை நிற்க விடுறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கான். எதுக்கோ ஒன்று ஓடுறான். எல்லாமே ஒரு கனவு தான். நீ வந்த, நிற்கிற, ஏதாவது ஒன்று பண்ணுற, செத்து போகிற. ஏதாவது ஒன்று பண்ணுறேன்ல, அது வந்து சொசைட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கனவு தான். அது நல்ல கனவுன்னு வச்சுங்களேன். நீ ஓடுறதே ஒரு கனவு தான். பொய்யிலே நான் சாதிச்சிட்டேன், பொய்யிலே நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இன்னும் இவ்வளோதெல்லாம் பண்ணணும். எத்தனை நாள் வாழ்கிற? அப்போ உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கா இல்லையா? உனக்குன்னு ஒரு குறிக்கோள் யார் தெரியுமா? உன்னில் நீயாய் நிற்பது, இல்லை உன்னை அறிவது. அதை முதல்ல பண்ணிவிடு, அப்புறம் எல்லாத்தையும் செயல்படு. வேண்டான்னு சொல்லலை, கர்மாவே வேண்டான்னு சொல்லு. நீ உன்னுடைய வந்த வேலையை செஞ்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யினா மந்த வேலையை அவன் எப்பயுமே தன்னில் தானாக அவன் நிற்க முடியாது. என்ன காரணம்? அவித்யா. அந்த கனவுல தான் அவன் பிஸியாக இருக்கேங்கிறான். இந்த பகலில் ஓடுறான்ல, அது பிஸிங்கிறான். அவனுக்கு காசு கிடைக்கிது, பணம் கிடைக்கிது, பேர் கிடைக்கிது, புகழ், எல்லாமே மித்து. காசு, பணம், பேர், புகழ் எல்லாமே மித்து. அதுக்கு உயிரே கொடுக்குறான். உயிரை கொடுக்க தயாராக இருக்கு. நான் பிஸியாக இருக்கேங்கிறான். சாமி கும்பிட நேரம் இல்லைங்கிறான், சாப்பிட நேரம் இல்லைங்கிறான், தூங்க நேரம் இல்லைங்கிறான்.
சாந்த குணமாக இருக்கிறதுக்கு, சத்துவகுணமாக இருக்கிறதுக்கு இல்லை, ரஜோகுணத்தை கொண்டாடுறான். சாந்த சத்துவகுணம்னா அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதுமாதிரி கிரகஸ்தத்துக்கு 25 வருஷம்தான் அலாட் பண்ணியிருக்கு வேதம் அப்படின்னா அது ஒரு 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 சயின்டிஃபிக்கான ஒரு வாழ்க்கை, அது ஒரு அற்புதமான லைஃப் ஸ்டைலு. முதல் 50 ஆண்டுகள் போதுங்குது. 19 ஆண்டு பிரம்மச்சரியம் இரு, 45 ஆண்டு வரைக்கும் இல்லறத்தில் இரு, முதல் பையனுக்கு திருமணத்தை முடிச்சுட்டு பட்டும்படாத வாழ்க்கையை நடத்து, ஒதுங்கிக்கோ, விலகிக்கோ, காட்டுக்கு போக வேணாம், சன்னியாசம் எடுக்க வேணாம், பட்டும்படாத வாழ்க்கையை நடத்து. உங்கள்கிட்ட உபதேசம் கேட்டால், அட்வைஸ் கேட்டால் சொல்லிக் கொடு. மற்றபடி எல்லா விஷயத்துலையும் அவங்க வாழ்க்கையை நீ வாழ பார்க்குற, துடிக்கிற. அவங்க கனவை நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு உனக்கு எல்லாம் தெரியுமா? நீ எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியா, குழந்தை பெற்றியா, வளர்த்தியா, கல்யாணம் பண்ணி வச்சியா? யாருக்கும் எதுவும் தெரியறதில்ல. பொய்யும் தெரியல, மெய்யும் தெரியல. அதனால் அந்த அவித்யா நம்ம லைஃப்பில் 99% வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுங்க, உள்வாங்கிக்கிங்க. நம்ம செய்கிற வேலைகளில் 99% பொய்யுக்காக உயிரை விடுறது தான். உடம்பு சரியாடினாலும் உட்காந்து வேலை செய்கிறோமா இல்லையா? ஓடுறோமா இல்லையா? பைய தூக்கிட்டு அலையிறோமா இல்லையா? அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இத்தனை மணிக்குள்ளே இவங்கள பார்க்கணும். ஆனால் அங்கே போயிடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. என்ன டார்கெட்டு? பொய் தான் டார்கெட்டு. அவன்னா என்னை வந்து பணக்காரன்னு சொல்லுவாங்க, இல்லை நான் பெரிய சாதனையாளன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய என்ன இது வேறு என்ன சொல்ல போகிறாங்க, வேறு என்ன சொல்ல போகிறாங்க? அவங்க என்ன சொல்லணுமா? அவங்க சொன்னால் உனக்கு என்ன ஆகிட போகுது? எனக்கு சந்தோஷமாக இருக்கு அவங்க சொன்னேன். எவ்வளோ நேரம் அவங்க சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்க? எவ்வளோ நேரம் நீ சந்தோஷமாக இருப்ப? ஒன்றில் நீ நிற்கிறதான்ப்பா சந்தோஷம். இந்த ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ண, பணத்தையே வில்லா வேலை எது வேணாலும் செய்ய. ஏன்னா உன்னுடைய செயல்பாடுகளில் நிதானம் இருக்கும், விவேகம் இருக்கணும். விவேகம் இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இப்போ உளுந்து ஏந்துக்கிறையா இல்லையா? குட்டிக்காரணம் போடுறியா இல்லையா? ப்ரெஷர் ஆளாகிறியா இல்லையா? கைதான மாதிரி இருக்கியா இல்லையா? அங்கங்கே நகர முடியாமல் இருக்கியா இல்லையா? நீ உட்கார முடியல, நிமிர முடியலங்கிற சூழ்நிலை இருக்கா இல்லையா? ஏன் அது மாதிரி நீயே போட்டு வச்சுருக்க? என்ன காரணம்? இந்த கனவு வாழ்க்கை. கண்ணை விழிச்சுக்கிட்டே கனவு. சரி, தூக்கத்தில் அங்கேயும் கனவு, உறக்கத்தில் அங்கேயும் கனவு. இந்த விழிப்பு நிலை இல்லை. நம்மளுடைய நிதானத்தை நம்ம எழுந்துடுறோமா இல்லையா? ஏன்? ஏதோ ஒரு இன்டியூஸ் பண்ணுதா இல்லையா? நம்மளை ப்ரொவோக் பண்ணுதா இல்லையா? ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, டெம்ப்ட்னு சொல்லுவோம். ப்ராம்ப்டு, அட்டெம்ப்டு எல்லாம் ஒரு வார்த்தை தான். அப்படி ப்ராம்ப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த அவித்யா நீங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை, ஜபம், வேதம் சொல்கிறது தான். நான் பார்த்த வரைக்கும், நான் அனுபவித்த வரைக்கும், இந்த ஆராய்ச்சியில், இந்த பிரம்மத்தை பற்றிய ஆராய்ச்சியில் எளிமைப்படுத்தின விஷயந்தான் இந்த 5 படிகள். ஏகாந்தம், பிராணாயாமம், ஓங்கார ஜபம். மாற்று கருத்தே இல்லை. ஓங்கார ஜபம் பார்த்தீங்களா? இப்போ இதில் ஒரு மந்திரம் சொல்லுது, இன்னொரு இதில் அந்த மந்திரம் சொல்லும். அப்படியே அது டைவர்ட் பண்ணுது. பக்தி யோகம் துவைத்தம். ஏன்னா அவங்களுக்கு உருவம் இருந்தால் தான் புரியும், இல்லைன்னா அவங்களுக்கு புரியும், ஆனால் புரிஞ்சிக்க அவங்க தயாராக இல்லை. அவங்க ஒரு கொள்கையில் இருக்காங்க, புரியுதா? அவங்க ஒரு கொள்கையில் இருக்காங்க. எங்களுக்கு அந்த முக்தி வேணால், இந்த முக்தி போதும், பரமபதம் போதும், கைலாயம் போதும், வைகுண்டம் போதும். இது ஒரு மார்க்கம். ஆனால் அதுக்கான ஒரு பலன் உண்டு. அச்சா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ஓங்காரம், அப்புறம் சாம்பவி முத்ரா, பஞ்சவக்திரம், உமாசகாயம், நீலகண்டம் பரம்பொருளை சிகரத்தில் தரிசிக்கிறது உட்காந்த இடத்துல. நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கனவோ கற்பனையோ நினச்சிக்காது. சத்தியமானது, இதெல்லாம் சத்தியமான விஷயம். எப்படி உங்கள் பேரை கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களோ, உங்களை 10 பேர் முன்னாடி உங்கள் பேரை சொல்லும்போது உங்கள் மதிப்பு மரியாதை கூடுதோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் பரம்பொருளும். ஓங்காரம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் பார்வை உங்கள் பக்கம் நிச்சயமாக திரும்பும். அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம்.
அப்படி இந்த பூஜையும் ஜபமும் எதுக்குன்னா சித்தசுத்திக்காக. என்ன சித்தசுத்தினா என்ன? சித்தசுத்தின்றாங்களே. தீர்த்த யாத்திரா, அன்னதானம், பூஜை, ஜபம், தானம், தர்மம், யாகம், இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாம் குருவுக்காக, குரு வருவதற்காக. குரு வந்து பேசுனா அப்போ தான் புரியும். குரு பேசுனாங்கன்னா அவங்க வேத வாக்கு வந்து உங்களை தொடணும்னா உங்கள் சித்தம் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கணும்ல. அந்த பக்குவப்பட்ட நிலையை உருவாக்குறது தான் இந்த ஜபமும் பூஜையும் தியானம், பூஜையும் இந்த யாகமும் அன்னதானமும். புரியுதா? தீர்த்த யாத்திரையும். இப்போ சித்தசுத்தினா குரு பேசுகிறது உனக்கு புரியணும். அதில் உங்களுக்கு பக்குவம் இருந்தால் தான் உள்ளே போகும். உள்ளே போனால் தான் நம்பிக்கை வரும். இப்போ நம்ம அடிக்கடி சொல்லணும்ல, வேதம் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் மறுக்க முடியாது, அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? என்ன காரணம்? மெய்ப்பொருள் ஆழமான இடத்துல இருக்குது. தேடி குரு என்ன பண்ணுறாங்க? போர் போட்டு உள்ளே போகிறாங்க, சூக்ஷ்மத்தை தொடராங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இது பொக்கிஷம், இது வைரம், இது வைடூரியம்னு அவன் ரத்தனங்களையெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. உனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியுது. அதனால் அதுக்கப்புறம் உனக்கு இது புரியுது. ஆமாம், இது வைரம், இது வைடூரியம், சாதாரண கல் இல்லைன்னு நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ குருங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா இல்லையா? முக்திங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா இல்லையா? அனுஷ்டானம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா இல்லையா? சுப்ரசாந்தம்னு சொன்னார இவட கேட்டு ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி அதில் வருஷ கணக்கில் நிற்கிறீங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே அதில் நிற்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய பக்குவம் அவ்வளோதான். இப்போ அந்த வார்த்தையை அடியேன்னு சிந்திக்க ஆரம்பித்து ஒரு 4-5 மாதம் ஆச்சா சுப்ரசாந்தம்னு. அது எங்கேருந்து வருதுன்னா அந்த ஏகாந்தத்துலேருந்து வருது. ஒரு 11வது நிலையில் இந்த சுப்ரசாந்த நிலை வருது. எப்படின்னு பாருங்கன்னா, அந்த ஏகாந்தம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்ட, அச்சுதம், அனந்த விஜயம், அனிருத்தம், அபயம், ஆனந்தமயம், அனுபூதி, சுப்ரசாந்தம். 11வது. இதை தான் நம்ம எல்லாரும் தேடுறோம். இதை தான் நீங்கள் தேடுறீங்க, உலக மக்கள் எல்லாரும் தேடுறாங்க. இதுதான் வரம், இதுதான் உபதேசம், இதுதான் நீங்கள் அடைய வேண்டிய பொருள், இதுதான் நீங்கள் அடைய வேண்டிய நிலை. இது எங்கே இருக்கே? உங்களுக்குள்ளே இருக்கே. நீ தான் அது. நேற்று ஒருத்தர் குரூப்பில் சேரணும்னு வந்து பேர் கொடுக்குறாரு. அவர் வாட்ஸ்அப்பில் அவர் நம்பரை ஸ்டோர் பண்ணால் ஐயப்பன் படமும் தத்துவமசிங்கிற வாக்கியம் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு கேட்டால் நான் 50 வருஷமாக ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாரு. தத்துவமசி என்ன அது விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன இல்லை, இந்த எங்கேருந்து எப்படி தத்துவமசி அதில் எழுதுனீங்க அப்படின்னா, தத்துவமசி 50 வருஷமாக நான் சபரிமலைக்கு போகிறேன், அங்கே எழுதியிருக்கேன், அது என்னை தொட்டுச்சு, அதனால் நான் அதை எழுதியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அதுக்கு அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த எந்த சன்னதியிலையும் இந்த வார்த்தை எழுதலை. அரிய வார்த்தை, பொக்கிஷமான வேதம் கொண்டாடக்கூடிய வார்த்தை தத்துவமசி. ஒரு குரு கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை. முதல்ல சொல்லுவாங்க, கடைசியில் சொல்லுவாங்க, இடையில சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன்னா, இன்ட்ரோ கொடுத்தப்ப சொன்னது தான். தத்துவமசி சொல்ல முடியாது. ஏன்? நீ பக்குவப்படணும். அது வரைக்கும் தத்துவமசி சொல்ல முடியாது. சும்மா பிளைண்டாக அகம் பிரம்மாஸ்மி நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த செயற்கையை பிடிக்கிறது இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து. அதுமாதிரி இந்த டெம்பரவரி விஷயங்கள்லையும் அடியேன் ஈடுபடுறதில்லை. இந்த அனாவசியம் அத்தியாவசியத்தில் தான் எப்பயுமே நிற்பேன். அனாவசியம் ஆடம்பரம் அதெல்லாம் வந்தால் சரி, வராட்டினாலும் சரி. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இனிமேல் இப்போ அதனால தான் இது கிடச்சிது. 50 வருஷம் அங்கே ஐயப்பனை அவர் தரிசனம் பண்ண போனதுனால தான் தத்துவமசி உபதேசம் பண்ணியிருக்கார் அவர். இப்போ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம், டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம். இப்போ அவர் கேட்டு தான், நம்ம பேச்சு கேட்டு தான் அவர் குரூப்பில் சேரணும்னு நினைக்கிறாங்க. இந்த சுப்ரசாந்தம்ங்கிற வார்த்தை தான் நீங்கள் அடைய வேண்டிய நிலை. இது கடைசி வார்த்தை, இதுக்கு மேலே வார்த்தை இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுப்ரசாந்த, சாந்தம், பிரசாந்தம், சுப்ரசாந்தம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பேசுகிறேன். அந்த நிலையை அடையிறதுக்கு சித்தசுத்தி வேணும். ஏன்னா எல்லாரும் பேசுகிற பேச்சை குரு பேசுறதில்லை.
சாமானிய வாக்கு கூட அவங்களுடைய வாக்கு பராவாக்கு. குருவுடைய சாதாரண வார்த்தை கூட பராவாக்கு. உங்களை தொடணும், தொடுது. அவங்க மேக்ஸிமம் என்ன பேச போகிறாங்க? இதை தான் பேசுவாங்க. ஈஸ்வரம், பிரம்மம், வேதம், வேதாந்தம், விசாரம், இதை தான் பேச போகிறாங்க. வேற என்ன பேச போகிறாங்க? அதனால் இந்த பக்தி யோகமாக இருக்கிறதுனால இதில் கடைசி வார்த்தை வந்து மோட்சத்தை சொல்லுது. இதை ஃபாலோ பண்ணினா மோட்சம் அடைவேன்னு சொல்லுது. எந்த மோட்சங்கிறது சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க? வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க முக்தியை. எல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், இன்னும் இப்படிலாம் வருதேன்னு. அப்புறம் போக போக தான் இதெல்லாம் நிலை இருக்குது. சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம் இருக்கா இல்லையா? இருக்கே, நிலை இருக்கே. அவன் தபஸுக்கு இந்த நிலை இருக்கே. அதனால் அந்த படிக்கட்டில் அந்த நிலையை தொடர்றதுக்காக தான் இந்த மந்திரங்களை சொல்லுது. சப்த சத்வாரிம் ஷத் வர்ண குணாந்தக ஸ்பும் ஸ்ப்ரும் அனுஷ் ஸ்வயம். அதாவது 47 சப்தம் சத்வாரி, 7 4 47 47 இதழ் கொண்ட, அதாவது 47 எழுத்து உடைய வர்ணமாலா. குணாந்தம் ரொம்ப சிறப்பு மிக்கது. ஸ்புரும் அனுஸ்வயம், அந்த மந்திரமானது ரொம்ப விருப்பமானது. யாருக்கு? ஒரு பக்தனுக்கு. ராஜ்ய அபிஷிக்தஸ்ய, இப்போ அவருக்கு சீதாவை அழைச்சிட்டு அயோத்தியா வந்துட்டார் இல்லையா? பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. அந்த தருணத்தில் தஸ்ய ராமோஷ்யோக்த இந்த மந்திரத்தை கிரமலிக்கித்த வரிசையாக எழுதுனாங்க. இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா? நிறைய வார்த்தைகள், நிறைய மந்திர பகுதிகள், நிறைய மந்திர வார்த்தைகள், நிறைய இயற்கையினுடைய வார்த்தைகள், நிறைய ஜபத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், நிறைய தேவதைகளுடைய வார்த்தைகள் எல்லாம் சொன்னிச்சில்ல. இது எல்லாம் 47 எழுத்துக்களுடைய ஒரு பெரிய மந்திரமாக அதை விவரிக்குது. ஒவ்வொரு பாட்டாக சொல்லி இப்போ எல்லா மந்திரத்தையும் ஒன்றா சேர்க்குது இந்த மந்திரத்தில். ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த திசைபாலர்கள்லேருந்து தேவதைகள்லேருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த மேப் எப்படி போகிறது, எப்படி படம் வரையுதுலாம் சொல்லியாச்சு. அதில் என்ன மந்திரத்தை வடிவமைக்குதுங்கிறத இந்த 15 மந்திரம் சொல்லுது. எப்படின்னா, ராமஸ்யோக்த, ராமனை பற்றி முன்னாடி சொன்ன முறையாக சொன்னப்பட்டது மாதிரி, இதம் சர்வாத்மகம் யந்திரம். இங்கே இந்த யந்திரம் இப்போ போட்டாச்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யந்திரமாக போட்டாச்சு. மந்திரம், யந்திரம், தந்திரம். யந்திரம்னா ஒரு படம், ஒரு உருவம், ஒரு வடிவம், ஒரு விக்கிரகம், ஒரு பார்வைக்கு தென்படக்கூடிய ஒரு பொருள், வேல், அதெல்லாம் ஏதோ ஒரு விக்கிரகம். அது வந்து யந்திரம். மந்திரங்கிறது அதில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய வார்த்தைகள், எழுதப்படக்கூடிய வார்த்தைகள், எழுத்துக்கள். தந்திரங்கிறது உங்கள் பிரார்த்தனை. இந்த 3 சேர்ந்தா மந்திரம், யந்திரம், தந்திரம் சொல்லும். இப்போ இதம் சர்வாத்மகம் யந்திரம், இங்கே இத்தனை வார்த்தைகளை வச்சு ஒரு யந்திரத்தை பண்ணுது. பிராக்யுக்த, முன்னாடி கூறப்பட்டபடி இங்கே எல்லாமே யந்திரம்தான். மனுஷனே இப்போ யந்திரமாக தானே இருக்கான். மனுஷனே யந்திரமாக தானே இருக்கான். அவனுக்கு உணர்வு இருக்கா என்ன? உணர்வை சாகடிச்சிட்டான், மரக்கட்டே ஆகிட்டான். அப்படி இருக்க சொல்லலை வேதம். நீங்கள் பார்த்து சிரிக்கவே மாட்டான். இப்போ நாங்களாம் அப்படியா இருக்கோம்? சொல்லுங்கள். இப்போ ஒரு நிலைக்கு போகணும், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், ஒரு உன்னத நிலையை பிடிக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம். பார்க்குறீங்கன்னா பல பேர் சிரிக்கிறதே இல்லை, சிரிக்க முடியலை. ஏன்னா அறிவில்லை, சரியாக புரிஞ்சிக்கல, சரியாக யோகத்தை சரியாக புரிஞ்சிக்கல. உன்னுடைய நிலையில் நீ இருக்கிறதுக்கு எப்படி, எதுக்கு துக்கப்படணும்? அந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, ஒரே ஏக்கமும் தூக்கமுமாக இருக்குது போல். நாங்களாம் இல்லையா? சந்தோஷமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா, எப்போ பார்த்தாலும் தூங்கி வலிகிறோமா, துக்ககரமாக இருக்கமா,
கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் துக்கத்தை அள்ளி கொடுக்குறோமா? அப்படியா இருக்கு? சிரிக்கவும் மாட்டான். காரணம் அறிவில்லை. மந்திரம் தந்திரம் யந்திரமாக்கிடுச்சு அவனை. அவனுடைய தந்திரம், அவனுடைய விருப்பம் நிறைவேறாததுனால வெக்ஸ் ஆகிட்டார் அவரு. பிரச்சனை அது ட்ராஜடி நடக்குதுன்னா எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும். எங்கே போகிறான்? எங்கேயோ போகிறான். புரியுதில்ல? வெளியில் ஒன்றும் இல்லை தம்பி. வெளியில் மருந்து இல்லை. மருந்து உள்ளே இருக்கு, உனக்குள்ளே இருக்கு. உள்ளே போ. நீ முதல்ல உள்ளே இருந்தீங்கன்னா இந்த ட்ராஜடியே நடந்திருக்காது. நீ உள்ளேருந்து வெளில போன பார்த்தியா, நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன். அறிவோடு போயிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். அறிவில்லைன்னா ஜெயிக்க முடியாது. தேவையான அறிவு இருக்கணும், தேவையான ஆற்றல் இருக்கணும், தேவையான செயல் இருக்கணும். அதான இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அறிவு, ஆற்றல், செயல் 3 ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். எது குறைஞ்சாலும் லாக் ஆகிடுவேன். அப்புறமா லாக் ஆகிட்டேன்னு சொல்ல வேண்டியது. இதம் சர்வாத்மகம் யந்திரம் பிராக்யுக்த. முன்பு கூறப்பட்டது போல் இங்கே எல்லாம் யந்திரம்தான். மிருஷிம் சேவித்தம். இந்த யந்திரங்களை ரிஷிகள் கடைபிடிக்கிறாங்க, ஃபாலோ செய்கிறாங்க. சேவக்கானா மோட்சகரம். யாரெல்லாம் இந்த யந்திரத்தை பூஜை பண்ணுறாங்களோ மோட்சகரம். அவங்களுக்கு மோட்சம், சம்சாரிக்கு மோட்சம், ஆயுர் ஆரோக்கியம். அதனால் விடுதலை. இந்த லைஃப்பில் ஜீவன் முக்த நிலைன்னு சொல்ல அந்த விடுதலை. ஆயுர் ஆரோக்கியம், பகுபுத்திர லாபம் சொல்லணும். ஆயுர் ஆரோக்கியம், பகுபுத்திர லாபம், தனம், தானியம் எல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, எல்லாம் டெம்பரரி. எல்லாமே நிற்காது. ஏன் நேராக ஒன்றே குடியான்னு கேட்க வேண்டியதானே. அவனுக்கு வேண்டியது இன்பம். இவன் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறான். இதில் இருக்கா? எதை தேடி போனானோ அதை பார்த்து ஓடுறான். இப்போ ரிவர்ஸில் எதில் இன்பம் கிடைக்குன்னு தேடி போனானோ அதை பார்த்துட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் ஓடுறான். ஆயுர் ஆரோக்கியம் வர்தனம் இதெல்லாம் வளரும். இப்போ இந்த மந்திரத்தில் 47 எழுத்து உடைய வர்ணமாலா சொன்னிச்சில. இப்போ போன 2 கிளாஸில் நடத்தின விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒன்றுமே புரியாட்டினாலும் அர்த்தம் முடியாது. சிறப்பு மிக்கது வேதம் இல்லையா? அதனால் மந்திரத்தினுடைய சவுண்டு சிறப்பு மிக்கது, ஹிருதயத்துக்கு நல்லது. உங்களுக்கு புரியாட்டினாலும் கேட்டிங்களா உட்காந்து. நானும் எனக்கு சொன்னேன்னா இல்லையா சலிக்காமல். எனக்கு வேத விசாரத்தை தவிர வேறு எதுவும் பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லை. ஏற்கனவே கம்மியாக தான் பேசுவோம். மந்திரம்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த விசாரங்கிறது உபநிஷத்தினுடைய வாக்கியமும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பொருந்தி இருந்துச்சு. என்னுடைய லைஃப்பில் சொல்கிறேன். அது ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. அது நமக்கு ஷார்ட்டாக பேசி பழகினதுனால, அது ஷார்ட்டாக சொல்கிறதுனால அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. புரியுதா? இந்த மாதிரி விழாவாரியெல்லாம் நிறைய மந்திரங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய ஆசைகள், நிறைய சம்சாரி என்ன பண்ணுவான், இதை கொடு அதை கொடு பார்க்கறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். இதில் என்னென்னு சொல்லுதுன்னா, இது வரைக்கும் 2 நாள் பேசின தனித்தனி எழுத்துக்கள் வர்ண மாலா, வர்ணங்களுடைய மாலை. அந்த மாலையில் என்ன கோத்துருக்காங்கன்னா, ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய ரக்ஷோகுண விஷதாய மதுப்பிரசன்ன வதனாய அமித்த தேஜசே பலாய ராமாய விஷ்ணவே நமக. ஓம் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய ரக்ஷ விஷதாய ரக்ஷோகுண விஷதாய மது பிரசன்னவதனாய அமித தேஜசே பலாய ராமாய விஷ்ணவே நமக. ஓம். ஓமில் ஆரம்பித்து ஓமில் முடிக்கிறான். இந்த மந்திரங்களை தான் வடிவமைச்சிருக்காங்க இத்தனை எழுத்துக்களை வச்சு. ஆச்சா? இப்போ அபுத்திரானாம், இது நீங்கள் கேட்டாலோ ஜபிச்சாலோ, அபுத்திரனாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திரதம், புத்திரன் குழந்தை கிடைக்கும். பகுனாம் கிமுனேவன, என்ன கிடைக்காது வேறு. பிராப்னுவாந்தி ஷனாத், ஒரு செகண்டில் கிடைக்கும் அவனுக்கு. சம்யகத்ர தர்மாதி காணபி, தர்மாதினா ஞான வைராக்கியம், தர்ம ஞான வைராக்கியம் ஐஸ்வர்யம்லாம் கேட்குறோம்ல, அதெல்லாம் கிடைக்கும். இதம் ரகசியம் பரம
ஈஸ்வரனாப்பி இது இது ரொம்ப அரியது, ஒரு பெரிய மிக மிக ரகசியமானது. ஈஸ்வரனுக்கும் அரிய விஷயம். பரம ஈஸ்வரனாப்பி, ஈஸ்வரனாக இருந்தாலும் அரிய விஷயம், துர்கமம். இதம் யந்திரம் சமாக்கியாத்தம், இந்த யந்திரம் சமாக்கியாத்தம் ந தேயம், தீட்சை கொடுக்காம யந்திர தீட்சை கொடுக்காம இவங்களுக்கு உபதேசம் பண்ணாதீர்கள், செய்யாதீர்கள். தீட்சை வாங்கி செய்கிறது தான் சரியாக செய்வாங்கங்கிறதுனால தீட்சை வைக்கிறாங்க அங்கே. அடுத்தது பூஜை, அதில் என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணணும் அந்த யந்திரத்துக்குன்னு கேட்டால், ஓம் பூதாதிகம் சோதவேத துவார பூஜாம் கிருத்வா பத்மாத்ய ஆசனஸ்ய பிரசன்னக ஓம் பூதாதிகம். இந்த சுத்திகரணம்லாம் செய்யணும். பூத சுத்தி, சித்த சுத்தி, அங்க சுத்தி, கவச்சம், இதெல்லாம் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறது முன்னாடி செய்வாங்க, பூர்வாங்கம். அதுதான் சொல்லுது பூதாதிக்கம். அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு. பூதாதிகம் சோதையேத், சுத்திகரித்து, துவார பூஜாம், முதல் பூர்வாங்க பூஜைகள் எல்லாத்தையும் செய்து, பத்மாத்திய ஆசனஸ்ய, பத்மாசனத்தில் உட்கார்ந்து, பிரசன்னக சந்தோஷமாக, அர்ச்சா விதாவசிய, அர்ச்சா பூஜா விதானத்தைப்படி, பீட்டாதரோர்தவம், இந்த பீடத்துக்கு மேலே ராமனை இப்போ நீங்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு பீடம், அதுக்குடைய மேல் பக்கத்தில் பார்ச்சவார்ச்சனம், பக்கவாட்டில் மேலே பக்கவாட்டில் மத்திய நடுவில் பத்மார்ச்சனம், தாமரை வைத்து, தாமரை இதழ் கொண்ட அந்த யந்திரத்தை வைத்து, 8 இதழ் கொண்ட தாமரை யந்திரத்தை வைத்து பூஜிக்க வேண்டும். கிருத்வா செய்து, மிருது ச லக்ஷ்யம் ச தூளிகாயாம் ரத்னாசனே தேசிகம் அர்ச்சாயித்வா. அப்புறம் குருவுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து, குருவை உட்கார வச்சு, மிருது ரொம்ப மென்மையான சூளிகாம், இந்த ஆசனம் மெத்த மாதிரி இருக்கும் இல்லையா, கத்தி உட்கார இது அரியணை மாதிரி அந்த ஆசனத்தை கொடுத்து, ரத்னாசனம், ரத்தனங்கள் பதித்த ஆசனத்தில் அந்த பஞ்சுமெத்த மாதிரி உள்ள அந்த கத்தியை வச்சு, தேசிகா முதல்ல குருவுக்கு, குரு பூஜை, நம்ம பூஜையில் குரு பூஜை வருதா, குரு பூஜை வரும். ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், பூஜைனா என்னமோ நினச்சின்னு பணம் வாங்குறது தான் பூஜை. நம்ம சாமிகிட்ட கேட்டு பணத்தை வாங்கணும், இல்லை மெடிக்கல் ஷீட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் பூஜை நினச்சிட்டு இருக்கோம். பூஜை ஃபுல்லாகவே என்ன தான் இருக்கு, ஞானத்தை தான் வழிகாட்டுது, ஞானத்தை தான் இறுதியாக கொடுக்குது. ஆயுர் ஆரோக்கியம் பகுபுத்திர லாபம்லாம் கொடுத்தா கூட என்னது நிரந்தரமானது ஞானம். தேசிக்கான குரு திசையை காட்டுவாங்க. அங்கே இருக்கார் சுவாமி, போ, இங்கே இருக்கார், வா, என் கூடவே வா. 3 விதமான தேசிகர்கள். அர்ச்சித்வா, அவங்கள அர்ச்சித்து, சக்தி, பிறகு சக்தி ச ஆதாராக்கியம், அந்த பீடம், அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய கூர்மம் நாகம், பிருத்திவி பூமி, அப்ஜ ஜலம், சுவாசனாத் பிராணாயாமம், பிரகல்பயா, எல்லாத்தையும் செய்யணும். அடுத்தது விக்னேஸ்வர பூஜா, விக்னேஷம், துர்கா, க்ஷேத்திரபாலம், வாணி, வாணினா எனக்கு கலைவாணி, வீணா, சரஸ்வதி, பீஜாதிகாம், சாக்னி, அக்னி, எல்லாம் பீஜ மந்திரம் வச்சு தான் ஜபிக்கணும். அக்னி, தேசாதிகாம், திசைகள், பீட்டஸ்த அதிஸ்வேவ, பீடத்தின் பாதமாக இருக்கக்கூடிய தர்ம அர்த்த காம மோட்சத்தில் 4 இருக்குல்ல, 4த்துலேயும் ஜெயிக்கணும், 4த்தையும் கடக்கணும். தர்ம ஃபாலோ பண்ணணும், அர்த்தம் சம்பாதிக்கணும். நீங்கள் வேதாந்தன்னா பணமே வேண்டான்னு சொல்லலை, அது நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறது. ஓவராக வேண்டான்னு சொல்லுது. அதுவே வாழ்க்கையாக நின்று பொய்யை டார்கெட் பண்ணாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா அது நீ வேண்டான்னு சொன்னால் தான் நீ பாதியாவது செய்வ. நீ செய்கிறான்னா அவ்வளோதான், நீ பூர்ணமாக சொல்லாமலே செஞ்சுட்டு இருக்க, அது மட்டும் சொல்லாமலே செஞ்சுட்டு இருக்க.
அதனால் தர்மத்தை கற்றுக்கோ, அதுபடி அர்த்தத்தை சம்பாரி, ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கோ, இறைவனை பிடி, விடுதலை பண்ணிக்கோ, நாளைத்தையும் பண்ணு. அதான் உன் வேலை. ஒன்றை விட்டு ஒன்று பண்ண என்ன லாபம்? அப்படி பார்த்தா தர்மாதிகாம் நத்வா வணங்கி தர்ம அர்த்த காம, தர்மாதிகானா தர்ம அர்த்த காம மோட்சம். அதுதான் இவங்க ஞான வைராக்கியம் சித்தியர்த்தம்னு சொல்லிடுவாங்க சங்கல்பத்தில். நத்வா வணங்கி பூர்வாத்தியாசு, பூர்வப்படி முன்னாடி சொன்னபடி கிழக்கு முதலிய திசைகளையும் திக்ஷவ அர்ச்சையே அர்ச்சனை பண்ணணும். மத்திய கிரமாத அர்க்க வித் அக்னி, சூரியன் அக்னி, தேஜாம் உபர்யு சந்திரன் சூரியன் அக்னி ஆதி மயிராட்சின அர்ச்சிதானி எல்லாத்தையும் பூஜிக்கணும். ரஜக சத்வ தமம், ரஜக சத்வம் தம ஏதானி விருத்தத்ரயம், 3 வட்டம் 3 குணத்துக்கு. பீஜாடியம், பீஜ மந்திரத்தை எழுதி கிரமாது பாவையேச், முறையாக பாவிக்க வேண்டும். ஆசாம் யாசஸ் ஸ்வப்யதா ஆத்மானம் அந்தராத்மானம் பரமாத்மானம். அப்பா இப்போ தான் இந்த வார்த்தையே வந்து முத ஞானாத்மானம், நம்பிக்கையோட அந்த கோணங்களில் இப்படி பாவிக்கணும். என்ன? ஆத்மா, பொதுவாக ஆத்மாவையும் அந்தராத்மா உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவையும் பரமாத்மா வெளியிருக்கிற ஆத்மாவையும் ஞானாத்மானம் இவர்களை பற்றிய ஞானத்தையும் அர்ச்சையே அர்ச்சிக்க வேண்டும், அறிய வேண்டும், பூஜிக்க வேண்டும். அர்ச்சித்து திக்ஷு திஷ மாயா வித்யே, மாயை அவித்யா, அவித்யாவுக்கு 5 தத்துவம் என்னன்னா ஆவரணம், விக்ஷேபம், அனித்யம், துக்கம், அனாத்மா. 5ஆச்சா? இன்னொன்று அசுச்சின்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது, வேணாம் விடுங்க. அசுச்சின்னா தூய்மையாக இருக்கிறது. எங்கே தூய்மையாக இருக்கிறது? உடம்பு ஃபுல்லாக ஒரே அழுக்கு. ஒரு நாள் குளிக்காமல் இருந்தால் இருக்க முடியுமா? ட்ரிப்புக்கு போயிட்டு காலையில் வரவன் எப்படி இருக்குது? ஒரே இரிட்டேட்டாக இருக்கா இல்லையா? வந்தோடனே என்ன பண்ணுறோம்? குளிச்சிடறோம். அதான் மாயா வித்யே அவித்யா ஏ கலாபாரத். இந்த கலைகள், கலானா என்னது? பகுதிகள், உபாதிகள், இதெல்லாம் கடந்து தத்துவே பரதத்துவத்தை அறிய சம்பூஜையை நன்றாக பூஜிக்க வேண்டும். விமலாதீச, விமலாதீன தேவதைகள், சைடு உபதேவதைகள். சக்தி, சக்தியை ரப்யர்ச்சே ஆரம்பத்தில் முறையாக அர்ச்சித்து ஏவமேவாக அவாகிய ஆவாகனம் பண்ணி அங்கவியுகானில் அங்கங்களை அக அணில், அணில்னா என்னது? வாட்டர். அனல்னா நெருப்பு, அணில்னா வாட்டர். நீரால் என்ன பண்ணணும்? சுத்திகரணம் பண்ணி புரோக்ஷணம் பண்ணிக்கணும். ஜாத்திய ச பூஜ்ய திருஷ்டயாதி. திருஷ்டயாதிங்கிறது தேவதைகள். தேவதைகள் திருஷ்யா அப்படிங்கன்னா ஆரம்பித்து அதுலேருந்து சில தேவதைகள் இது எல்லாத்தையும் பூஜித்து ஏலோர்க் பால சதஸ்ரைஹி, இந்த சூரியன் திக்பால, ததஸ்ரைஹி இந்திரன், அப்புறம் அஸ்திரங்கள் ஆயுதங்கள், வசிஷ்டாதி ரிஷிகள் சப்த ரிஷிகள், முனிபிகி முனிகள் முனிவர்கள், நீலமுக்கிய நீலம் முக்கிய ஏரா. நீலமுக்கிய ஏரானா இந்த வானவர்கள், வானரங்கள். ஒரு தான் யுத்தத்துக்கு போனுச்சில்ல பரிவாரத்தில் இருக்கக்கூடிய வானரங்கள், அதனுடைய பேர்.
அப்புறம் ஆராத்திய எல்லாத்தையும் வழிபட்டு ராகவம் ராகவனை ராமனை சந்தனாதி முதலிய உயர்ந்த திரவியங்களால் வழிபட்டு முக்கியமான உபச்சாரங்கள்லாம் செய்து விவித பலவிதமான உபகாரங்களை ஷோடசோபச்சாரம் மாதிரி செய்து பூஜிக்க தஸ்மை ஜபாதீம் அப்போது இந்த மந்திரங்களை ஜபித்து சமயக் பிரகல்பைய நன்றாக பாவித்து பக்தி பாவித்து ஏவம் பூத்த ஜெகதாதார பூத்தம் இந்த பூத்தம் பஞ்சபூத்தம் ஜகத்துக்கு ஆதாரமான பூத்தம் எல்லாமாய் இருக்கக்கூடிய ராமத்தை வந்தே எப்படி வந்திக்கணுமா சச்சிதானந்த ரூபம் வேதாந்தம் வந்துடுச்சு ஒரே ஒரு வார்த்தை வேதாந்தம் வந்துடுச்சுன்னொன்னே சத்தீஸ்வரம் சத்து சித்து ஆனந்த ரூபம் வந்தே சச்சிதானந்த ரூபம் சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை ராமனை வணங்க கதாரி சங்க கதா சங்க அப்ஜதரம் தாமரை எல்லாம் கையில் வச்சுருக்கார் பவாரி பவத்துக்கு அரியா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை கடக்க வைக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சச்சிதானந்த ரூபமாக யோப் தியாயேன யார் தியானிக்கிறார்களோ மோக்ஷம் ஆப்னோதி சர்வக யாரெல்லாம் அவரை சச்சிதானந்த ஸ்வரூபமாக சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபமாக தியானிக்கிறார்களோ மோக்ஷம் ஆப்னோதி மோட்சத்தை அடைகிறார்கள். விஸ்வவியாபி இது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறவர் விஷ்ணு. ரமநாத் ராமக அவரை நினைச்சாலே சந்தோஷமாக இருக்கா ராமன். கிருஷ்ணன் என்ன தெரியுமா? ஆகஸ்நாத் கிருஷ்ணக வசீகரித்தாருன்னா அவர் கிருஷ்ணன். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பிளிஸ்ன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பூமியில் யார் மகிழ்ச்சியை தருபவனோ தொடர்ந்து யார் மகிழ்ச்சியை தருபவனோ கிருஷ்ணன் அர்த்தம். கிருஷ்ணனுக்கு பல அர்த்தம் இருக்குது. ரமநாத் ராமக கர்ஷநாத் கிருஷ்ணக அப்படின்னு நிறைய வார்த்தை இருக்குது. இங்கே வந்து விஸ்வவியாபியனால விஷ்ணு ராகவ் ததானீம் மந்த அந்தர்தே இந்த மாதிரி அவர் இத்தனை பரிவாரத்தோட இத்தனை ஆயுதங்களோட அவர் எப்போதும் எப்படி இருப்பார்? சங்கு சக்கரே கதாப்சே சங்கு சக்கரம் கதையோட தாமரை மலையரோடு தரித்து ரமாசகிதக ரமாவுடன் லக்ஷ்மியுடன் அனுஜஸ் தம்பி சபத்னக அனுகக சர்வலோக்கி இந்த மக்கள் உறவினர் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தது பக்தையா பக்தர்கள் யோ லப்த காமாச்ச யாரெல்லாம் அவர்கிட்ட என்னென்ன பிரார்த்தனை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் லப்த அடைந்தார்கள். காமங்களை ஆசைகளை பெற்றார்கள். அப்படியே அவர் மறைகிறார். பதம் லப்துவா காமாச்ச புக்துவா பதம் அந்த பதத்தை அனுபவித்தார்கள். பரமம் யாந்தி அந்த பரமத்தை அடைந்தார்கள். அவர் வந்து அந்த சரையு நதியில் தான் ஜலசமாதி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அயோத்தியாவில் இப்போ பக்கத்தில் நதி ஓடுதில் சரையு நதி, ஆமாம், அதில் தான் அவர் ஜலசமாதி அடைஞ்சார்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவப்படி இந்த பரம்பொருளானவங்க சங்கு சக்கர கதா அப்ஜ திருத்வா ரமாசகிதமாக அந்தர்தான்னா என்னென்னா மறைஞ்சு போகிறது, மறைஞ்சாருன்னு இருக்குது. மறைஞ்சாருன்னு மந்திரம் சொல்லுது. மக்கள் வந்து சிரவணத்தில் ஜலசமாதி அடைஞ்சாங்க, சரையு நதியில் தான் போனாங்கன்னு சொல்கிறாங்க.
எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும், ஆதாரம் இருக்கும், புராணத்தில் இருக்கும். இது வந்து உபநிஷத்து. அதனால் இதில் வந்து நிறைய விவரங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் படித்தா தான் இது புரியும். இது எவ்வளோ டீட்டெயிலாக முன்னாடி இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே கடைசியாக படிக்க வேண்டியது இது. புரியுதா? அப்போ தான் இது புரியும். ராமாயண மகாபாரதம் தெரியலன்னா இது இப்போ நான் அடியனே பேச முடியாது. இந்த மந்திரங்களை எடுத்து இந்த கதை தெரியாமல் சொல்ல முடியாது. ஏன்னா கதையெல்லாம் எப்படி சொல்லியிருக்கு, ஒரு வார்த்தையில் ஒவ்வொரு கதையே சொல்லிடுது, ஒரு காண்டத்தையே சொல்லிடுது. ராமாயணத்தில் எத்தனை காண்டமோ தெரியாது, அத்தனை காண்டத்தையும் ஒரு 10 வார்த்தையில் சொல்லிடுச்சு. ஸோ சனுஜஸ் சபத்ரணக சானுகக சர்வலோகி எல்லாரையும் அடைச்சிக்கிட்டு தத் பக்தாயா ஏ லப்த காமாச்ச யாரெல்லாம் எதை விரும்பினாங்களோ புக்துவா அதை கொடுத்து அனுபவிக்க வச்சு பதம் பரமம் யாந்தி மேலான நிலையும் கொடுத்தார்கள், அடைந்தார்கள், கொடுக்கப்பட்டார்கள், அடைந்தார்கள். தேச்ச இமா ரிச்ச யாரெல்லாம் இந்த ரிக்கை இந்த ரிச்சை இந்த மந்திரத்தை கேட்பார்களோ, ரிச்சக படந்திய படிக்கிறார்களோ, சிரவணம் பண்ணுகிறார்களோ, சர்வகாமார்த்ததா அவர்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். ஏதே படந்திய மலா யாந்தி மோக்ஷம் படித்தவர்கள் சிரவணம் செய்தவர்கள் யாந்தி மோக்ஷம் மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த ராம பூர்வதாபினி உபநிஷத்து பூர்த்தி செய்கிறது, நிறைவு பெறுகிறது. மொத்தம் 95 மந்திரம். ஏதோ நம்மளுடைய இறைவனுடைய கருணை, எஸ்பெஷலி முருகப்பெருமானுடைய கருணை, ராமனை பற்றிய விவரங்களை நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வந்திருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சங்கிப்தமாக அமிர்தமாக சுருக்கமாக இந்த மந்திரங்களை சொல்லி அதில் மந்திர பகுதிகளை சொல்லி மந்திர யந்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இந்த 3ஐயும் ஒருங்கிணைச்சு ஒரு மந்திரம் எப்படி வடிவமைக்கப்படுது, அந்த மந்திரம் எப்படி பவர் ஆகுது, வல்லமை பெறுகிறது, இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால யாருக்கு என்ன பலன், எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதோ ஏனோ தானோன்னு கேட்டு வச்சுருப்பீங்க முன்னாடிலாம். இப்போ தெரியுதா? ஓங்காரம், நீங்கள் ஓங்காரம் ஓம்னு சொன்ன சுவாமி உங்களை உற்று நோக்குறாங்கன்னு சொல்லுது. சும்மா லைட்டாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்து மேல் மனதிலேயே நுனிப்புள்ளுன்னா அதான் மனம் பக்குவப்படலைங்கிறது. அதுக்கு தான் ஜபிக்க சொல்கிறது, அதுக்கு தான் தீர்த்த யாத்திரை, அதுக்கு தான் என்ன அன்னதானம், அதுக்கு தான் பாத யாத்திரை, அதுக்கு தான் உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவாலாம். எதுக்கு? குரு சொல்கிறத உனக்கு உள்ளே போகும் புரியும், இல்லைன்னா உள்ளேயே போகாது. உள்ளே போகலைன்னா அதுக்கு அர்த்தம் புரியுதா? உங்களுடைய அந்த ஆள் மனதுக்கு போகணும், அங்கே தான் பரம்பொருள் இருக்காங்க. இந்த உள்ளே போகாமலே பல கருத்துக்கள் என்ன ஆகும் சொல்கிறாங்க. டீச்சரே ஒரு கிளாஸில் சனிக்கிழமை சாயந்தரம் கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா யாரும் கேட்பாங்களா? எல்லாம் வீட்டுக்கு போகணுங்கிற டீச்சரே வீட்டுக்கு போகணுங்கிற மைண்டில் இருப்பாங்க. என்ன ரெஸ்ட்டு வேணும். அப்படியே அவங்க சொல்கிறது அரைகுறையாக கேட்டு அப்புறம் அப்படி சொன்னாங்களா, என்னப்பா அப்படி சொன்னாங்க, உண்மை அது பொண்ணு மேலே பொண்ணு பறக்குது வீட்டில். என்ன டவுட் வருது, இந்த டவுட் வருது, அந்த டவுட் வருது. மிஸ்ஸு சொன்னப்போ மிஸ்ஸு சொன்னாங்களா, அப்படி சொன்னாங்களா, எழுத சொன்னாங்களா, ஒர்க் பண்ண சொன்னாங்களா, அப்படியா இப்படியா நீ கேட்டுட்ருக்காங்க. ஃபோன் மேலே ஃபோனு பறக்குது. என்ன அர்த்தம்னா அங்கே சொல்லும் போதே காதை மூடி வச்சுக்கிறது, வாயை திறந்து வச்சுக்கிறது. இங்கே வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு இல்லை ஃப்ரெண்டு ஃபோன் வருது, யாரோ ஒன்று ஃபோன் பறக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுக்கு தான் பக்குவப்படாதவர்களுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக தான் ஜபம் தபம் பூஜை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னது கர்மகாண்டம். இந்த அதுவும் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். புதுசாக லேட்டாக வந்தவங்கலாம் கேட்டு தெரிஞ்சுங்க. அதனால் இதெல்லாம் அவசியம்தான், இதெல்லாம் ஒரு படிக்கட்டு தான். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ரத்தையாக கேட்டுக்கிட்டே வரணும். படியன் காத்திருக்கேன்னு சொன்னல, சுவாமி எந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சுவாமி வந்து இயக்கக்கூடிய ஒரு இயக்கு சக்தி. அது ஒரு பெரிய ஜென்ரேட்டர். அது நாம் அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் மாதிரி.
அவர் எப்போ ஏவுவார்னு சொல்ல முடியாது, எந்த வார்த்தையை ஏவுவார்னு சொல்ல முடியாது, எந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பார்னு சொல்ல முடியாது. நீங்கள்லாம் எப்படி உணர்றீங்களோ தெரியலை. எனக்கு சுவாமி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த காரியத்தை சித்தி பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அது சுபாவம். அந்த வேலுக்கே இருக்கக்கூடிய குணமோ என்னவோ தெரியல. சுவாமி எந்த வார்த்தையை சொல்கிறாங்க, எந்த காரியத்தை செய்யணுன்றாங்களோ அதை செஞ்சு முடித்தா தான் மறுவேளை. அந்த மாதிரி எந்த வார்த்தை எப்போ சொல்லுவாங்கன்னு காத்துட்டே இருக்கும். அடியார்கள் முக்திக்காக காத்துட்டே இருக்கேன். எந்த வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை செஞ்சுருவோம். சுவாமி சொல்லணும், அதான் இங்கே விஷயம். நான் தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. தேடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், தேடிக்கிட்டே இருக்கலாம், காத்திருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் சுவாமி எந்த வார்த்தை சொன்னதான் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொன்னார், 1600 வீடியோ வந்துச்சு. அக்கிருத்தம்ங்கிற ஒரு வார்த்தை உனக்குள்ளே எல்லாம் இருக்குது, கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பை பர்த் இருக்குது, நீ செயல்படுத்தி பேசி தைரியமாக பேசுன்னு சொன்னார்ல. அதான் 1600 ஆடியோ. அது மாதிரி எந்த வார்த்தையை சொல்லுவாங்க சுவாமின்னு காத்துட்டுருக்கேன். அது காத்துட்டுருக்கேங்கிறதே இப்போ தான் எனக்கு புரியுது. தான் ஞானம். ஏகாந்தமாக உட்காந்தா இதெல்லாம் சுவாமி சொல்லி கொடுப்பாங்க, உங்களுக்கு புரியும். அது நீங்கள் ஏகாந்தமாக உக்காரணும்ல. உங்களை வலியுறுத்துறது ஏகாந்தமாக ஒன்று உக்காரு. ஏகாந்தம் 11வது நிலையில் இருக்கக்கூடிய சுப்ரசாந்த நிலையை கொடுக்குது. ஏகாந்தம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்ட, அச்சுதம், அனிருத்தம், அச்சுதம், அனந்த விஜயம், அனிருத்தம், அபயம், ஆனந்தமயம், அனுபூதி, சுப்ரசாந்தம். இன்றைக்கி 3 வார்த்தை, புதிய வார்த்தை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஆனால் சுப்ரசாந்த நிலைக்கு போகிறது தான் நம்ம எல்லாருடைய டார்கெட்டும். அதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த உபநிஷத்தில் முருகன் விருப்பம் நிறைவேறி இருக்கு. அதான் அவர் தமிழ் பண்ணணுன்னு நினச்சாரு, பண்ணிட்டார், அவ்வளோதான். இல்லை டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம சொல்லலாம். இதில் ஒன்றும் நம்ம இதில் போகிறதில்ல, இந்த மார்க்கத்தில் போகிறதில்ல, வேத விசாரத்தில் தான் போகிறோம். இதுக்கு 5 படிக்கட்டு சொல்லியாச்சு. இந்த 5 படிக்கட்டையும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எப்போ வேணாலும் முக்தி கிடைக்கலாம். நீங்கள் பயணிக்கணும், கூடவே பயணிக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த ட்ரிப்புக்கு போகிறோமே, எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை டீ கடைக்கு போவோம். காலையில் டீயும் வடையும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ப்ரொஃபஸர் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வருவார், கருப்பசாமி சார். அவர் பாருங்கள், ஒரு வருஷமாக, கிட்டத்தட்ட 1 வருஷமாக 2 வருஷமாக அவங்க வந்து ஒரு பிரார்த்தனையை அடியன்ட்டு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணுறாங்க. நான் வெளியூர்லாம் போய் முயற்சி பண்ணாதீங்க, உங்களுக்கு சுவாமி சேத்திரம்தான், வெளியூரை முயற்சி பண்ணாதீங்க, அதுமாதிரி பணம் கொடுத்து எந்த ஃபோட்டோ எடுக்காதீங்க, வேலைக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தோம். அவர் ஒரு வெத்தலை பாக்கு பழம் கொடுங்க. அதாவது இங்கே கேட்குறது என்னென்னா, எப்போ எது கேட்பேன்னா, அந்த பூஜைக்கு எப்போ என்ன தேவையோ அப்போ அது கேட்பேன், அவ்வளோதான். ஒன்றும் மைண்டில் சொந்த ஐடியாலாம் கிடையாது. இதுக்கு இதெல்லாம் பரிகாரம்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை படிக்கவும் விரும்பலை. சாமி பூஜைக்கு இது தேவை, நீ இதை பண்ணி, நீ அதை பண்ணி, நீ அதை பண்ணுன்னு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறேன், அவங்கவுங்க பண்ணுறாங்க, நடந்துட்டுருக்கு. அவர்கிட்ட வெத்தலை பாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன், வெத்தலை பாக்கு கொடுத்துட்டுருக்காரு. பாருங்கள், சனிக்கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போய்டுவோம், நீங்கள் இருக்க மாட்டீங்க, நம்ம டீ சாப்பிட போகலாம். வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டு வேலை கையெழுத்து போட்டார் சுவாமி, நீங்கள் இருந்தீங்களா? கையெழுத்து போட்டார் சுவாமி, வந்துடும், ஆர்டர் வந்துடும், வாங்க டீ சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா எப்போதும் போல் கேஷுவலாக காமெடி பண்ணுற மாதிரி பேசிட்டு போயாச்சு. டீ சாப்பிட்டோம், போயிட்டோம். இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு, குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இது நாள் வரைக்கும் என்ன நிறைய பேர் முருகன், நீங்கள் உங்கள்கிட்ட முருகன் இருக்கார், முருகன் நிறைய சொல்லுவாங்க. நான் அதை வந்து பொருட்படுத்தவே மாட்டேன். என்னுடைய கான்சியஸுக்கு உட்பட்டு சொல்கிறேன். 1% கூட அதை பொருட்படுத்தவே மாட்டேன். பெரிய மகானுபாவுக்கெல்லாம் முருகபக்தனை அந்த கோயிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணவங்க, மூலவரை பிரதிஷ்டை பண்ணவங்க கூட வந்து சொல்லியிருக்காங்க, அடியான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். ஏன்னா அப்படிலாம் நினைக்க ஆரம்பித்தோம்னா அகங்காரம் நமக்கு தெரியாமலே விஸ்வரூபம் எடுத்துரும். அகங்காரமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம அகங்காரத்தை விட்டால் தான் முருகனோட பயணிக்க முடியும். ஆனால் ஒத்துக்க மாட்டேன். என்றைக்கு சுவாமி வெளியில் வந்தாங்களோ தைப்பூசம் அன்னைக்கு, அன்னையிலேருந்து ஒத்துக்கிறேன், சுவாமி நமக்குள்ளே இருக்காங்க, பிரத்யட்சமாக வழங்குறாங்கன்னு நல்லா தெரியுது. அதுபோல் இத்தனை நாள் எத்தனையோ மிராக்கள் நடந்திருக்கு இந்த வேல் பூஜையில். ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட்டை சொல்லி வச்சு பண்ணார் பாருங்கள்,
என்ன சொல்கிறாருன்னா அவர் கருப்பசாமி சார், ஒரு பைசா செலவு இல்லை ஜி நீங்கள் சொன்ன மாதிரி. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் முயற்சி பண்ணார், 15 லட்சமோ 20 லட்சமோ கேட்குறாங்க ஜி, பணம் கொடுத்து நீங்கள் இது செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதை விட்டுடுங்க என்ன. இல்லை ஜி நான் பொருட்பை ரெடி பண்ணி தான் ஜி ஆகணும், நான் பண்ணுறேன் ஜின்னார். அப்புறம் அவங்க இஷ்டம்ட்டேன். அது கடைசியில் நடக்கலை. இது பாருங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டு ஒரு பைசா கூட அவரே சொல்கிறார், ஒரு பைசா கூட இல்லை ஜி நீங்கள் சொன்னபடி தான் நடந்தது, ஒரு பைசா கூட கேட்கல, ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் நம்புகிறேன். எதை நம்புகிறேன்னா இந்த விசேஷம், இந்த வேல் பூஜை ஒரு விசேஷமானது. வேல் பூஜை மிக மிக விசேஷமானது. 1000 மிராக்கள் நடத்தின்னு இருக்காரு. நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நம்ம எப்போதும் போல் அது தூங்குகிறோம், ஏந்துக்கிறோம், குளிச்சுட்டு ஒடியாரோம், இதை கச்சமுத்தான் நடக்குது, என்னமோ நடக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பூஜை சுபமாக தான் முடியுது. இந்த 9 ஆண்டுகளாக சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கடவுள் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமான் ஒரு பெரிய அதிசயம். இப்போ கூட பயணித்தா தான் தெரியும். நான் தனியாக போய் சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல தோணுது, அதனால் சொல்கிறேன். அதனால் முருகன் விருப்பம் இந்த உபநிஷத்தை தமிழ் பண்ணணும்னு நினச்சாரு, பண்ணிட்டார். அடுத்ததும் பண்ண போகிறார். இப்போ அடுத்தது நாளைக்கு இதனுடைய இன்னொரு 2வது பார்ட்டு வேறு உபநிஷத்தாக இருக்குது. அது அதே டைட்டில் தான், பூர்வத்தா உத்தரத்தா. பூர்வனா கிழக்கு, உத்தரனா மேற்கு, இல்லை முன்பகுதி பின்பகுதி, அப்படி தான். பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா மாதிரி பின்பகுதியில் வேத விசாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், கடமையை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. பலன் கண்டிப்பாக உண்டு, அவ்வளோதான். வேறு யார் சொல்லணும், எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். பலன் உண்டுப்பா, சொன்னதை செய்ய. நீ முதல்ல நான் சொல்கிறது உனக்கு உள்ளே போகணும், அது செயல்படணும். இப்போ இவருக்கு நடக்கணும்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த வார்த்தை சொல்லிட்டு போனேன், அவன் சுவாமி கைது போட்டார், ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குன்னு. இது ஒரு இது இல்லை, இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. பல பேருக்கு அது மாதிரி இந்த செகண்ட் அவங்களுக்கு தோணும், அவங்கள பார்த்தா தோணும், சொல்லுவோம், ஏதோ ஒன்று விளையாட்டாக சொல்லுவோம், அது சிறப்பாக நடந்துடும். அதனால் முருகப்பெருமானுக்கு இந்த 63வது உபநிஷதை இதை பேச வாய்ப்பு எனக்கும், கேட்குற வாய்ப்பை உங்களுக்கும் அவனுடைய கருணையினால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இது கர்ண பரம்பரை, இது பிரம்ம ரகசியம். இல்லை சாதாரண எந்த வார்த்தையும் அடியன் சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. அவ்வளவு உணர்வு பூர்வமானது, அறிவுபூர்வமானது, சத்தியம் நிறைந்தது, பக்தி நிறைந்தது, யோகம் நிறைந்தது. அதை நமக்கு சுவாமி வழங்குறாங்க அப்படின்னா அள்ளி பருக வேண்டியதான் அமிர்தத்தை. புரியுதா? நம்ம இதில் போல இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம அள்ளி பருகணும். அந்த வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுத்தா அவனுக்கு அனந்த கோடி நன்றிகளை சொல்லி இந்த உபநிஷத்தை நிறைவு செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு அருவாய் புலதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் முருகனுக்கு